ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மலர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் மனசே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எல்லா சொந்த பந்தங்களும் இருந்து யாரும் இல்லாத அனாதை மாதிரி பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை விட்டு அழுதுகவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் சாப்பிடவும் செய்கிறாங்க. ஸோ மதியை வந்து சுரேஷ் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை மாமா சாப்பிட்டுட்டு உள்ள டேப்லெட் போகிறதுக்காக போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா மலர் மதியை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரை பற்றியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த வீட்டில் மதிக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் மலர். இப்போ மலரோட சேர்ந்து பாக்கியராஜ், அப்புறம் சித்தார்த்து, அவங்களுடைய அக்கா, இவங்க எல்லாரும் தான் வந்து அவங்களுக்கு மொத்தம் சப்போர்ட்டாகவே இருக்காங்க. இது அவங்க கூட பேசுகிறதுல கேஷுவலாக அவங்களுக்கு டைம் போகிறது தெரியல. அதுவும் சித்தார்த் பேசுகிறதெல்லாம் நினச்சி மதிக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க இந்த ஒரு 5 நிமிஷத்தில். அப்புறம் டக்குன்னு மாத்திரை போட்டுட்டு அவங்களோட அத்தை வெளில வராங்க. கிட்டத்தட்ட மதி பாதி சாப்பாட்டுக்கு மேலே சாப்பிட்டுட்டாங்க. அப்போ வந்து என்னடி இது அப்படின்னு கேட்கவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அவங்க. அப்போது டக்குன்னு அவங்க அத்தையை பார்த்தது எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. என்ன மதி சாப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு எந்திரிக்கிற, உட்காரு. என்ன அத்தை இப்போது எதுக்கு இப்போ மதியை எழுப்புனீங்க அப்படின்னு பின்னாடி நான் என்ன சொல்லிட்டு போனேன், சுரேஷ் வந்ததும் சேர்ந்து இல்லை அவங்க 2 பேரும் சாப்பிடணும். சுரேஷ் வந்ததும் புருஷனுக்கு பரிமாறிட்டு அப்புறம் தானே பொண்டாட்டி சாப்பிடணும். இவ என்னமோ அவன் வந்தானா எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு கூட கேட்காம இவ இஷ்டத்துக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளே அப்படின்னு கரெக்டாக கேட்கும்போது தான் சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் நிதானத்திலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிடிக்காத அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே போய் தங்கராஜ் கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு தான் இருந்தார். புலம்பிட்டு சுரேஷ் இதை பற்றி கவலைப்படாமல் நீ வீட்டுக்கு போடா எல்லாம் சரியாயிடும்னு தங்கராஜ் சொல்லி அனுப்பினதுக்கப்புறமா அவர் சுரேஷ் வீட்டுக்கு வராமல் நேராக டாஸ்மார்க்கு போய் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ மதியோட இன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவளோட இந்த லைஃப் இனிமேல் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு மதியோட ஃபீலிங்லாம் சுரேஷுமே அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு ஸோ பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு மதியை திட்டிட்டு இருந்ததை கூட விட்டுட்டு கம்முன்னு ஷாக் ஆகி நின்றுறாங்க. அப்போதான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாசலை பார்த்தா சுரேஷ் பயங்கரமாக வந்து அப்படியே வந்து ரொம்பவே குடிச்சிட்டு வந்திருக்காரு. நிதானத்திலே இல்லாத இதெல்லாம் மதிக்கு பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருது. அப்போ தான் என்னம்மா பார்த்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அமைதியாக நின்றுட்டுருக்கவும் அத்தை சுரேஷ்க்கு என்ன நம்ம வீட்டுக்கு வழி தெரியாதா, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னவும் உனக்கு என்னடி நான் அவகிட்ட தானே சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குடிச்சிட்டு தெல்லாடிட்டு வரத்தை பார்த்துட்டு டே சுரேஷ் என்னடா அது புது பழக்கம், கல்யாணம் ஆன முதல் நாளே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அவருடைய அப்பாவும் வராரு. வந்த உடனே என்ன சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மதி நீ பயப்படாத, அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, இப்போதான் ஏதோ புதுசாக குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மலரால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. மதிக்கே விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ சுரேஷும் அந்த நிலைமையில தான் டக்குன்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒருவேளை சுரேஷும் அந்த மனநிலையில் குடிச்சிட்டு வந்திருப்பானோ அப்படின்றத புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. புரிஞ்சதுக்கப்புறமா அத்தை விடுங்க, சுரேஷ் ஏதோ கல்யாண டென்ஷனில் நேற்று ஃபுல்லாக தூங்காமல் அலைஞ்சிட்டே இருந்ததுனால ஏதோ ஒரு இதில் குடிச்சிட்டு வந்திருப்பான், விடுங்க அப்படின்னு. என்னடி நீ அண்ணியா நீ அவனுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுற, பெத்த அம்மா நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன், நீ என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னமோ. அத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா, மாத்திரை போட்டுட்டு போய் படுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோ பிபி ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாகிடுறாங்க அவங்களும். நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் வா உட்கார சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடுறாங்க. அப்போ தான் இங்கே அண்ணி வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் இப்படி குடிச்சிட்டு வேற வந்திருக்க, குடிச்ச உடனே நல்லா சாப்பிடணும், இல்லைன்னா உடம்புல இருக்கிற மொத்த பார்ட்ஸும் வீணாக போயிடும். இதுக்கு முன்னாடி நல்லா ஒழுக்கமாக தான்டா இருந்தேன், இப்போ என்னடா உனக்கு உன்னை நம்பி இப்போ மதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவளை பற்றி கொஞ்சமான அக்கறை இருக்கா இல்லையா, இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன். சுரேஷ் இதுவே உனக்கு கடைசியாக இருக்கட்டும், என்னடா அண்ணி சப்போர்ட் பண்ணுறாளேன்னு நினச்சி சந்தோஷப்படாத. அடுத்த தடவை குடிச்சிட்டு வந்தேன்னா வீட்டு கதவையும் திறக்க மாட்டேன், உள்ளேயும் சேர்க்க மாட்டேன், யார் சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் வெளியில் விட்டு தான் லாக் பண்ணி வைப்பேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அண்ணி சாரி அண்ணி, இதுவே லாஸ்ட் அண்ணி, நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் தான், எனக்கு பிடிக்காததெல்லாம் நடந்து போச்சேன்னு குடிச்சிட்டாண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷே தேவையில்லாத பேசாத போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு. எப்படிங்க சாப்பிடாமே அப்படின்னு சுரேஷ் வா சாப்பிடுவா அப்படின்னுமோ எனக்கு சாப்பாடு வேண்டாமே ப்ளீஸ் எல்லாரும் என்னை விட்டுருங்க அப்படின்னு அப்படி அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கூட்டிகிட்டு போய் உள்ளே படுக்க வைக்கிறாங்க. அப்புறமா வந்து மதி நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு போதும் அப்படின்னு, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அவன் பண்ணிட்டு வரதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, நீ சாப்பிடு, உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேல, அதே நிலைமையில தான் இப்போ சுரேஷ் இருந்திருப்பான், அதுக்காக தான் அவன் குடிச்சிட்டு வந்திருப்பான், அத்தா பேசுறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் உட்காடுறாங்க.
மலரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சித்தார்த் அதுக்கப்புறம் தங்கச்சி அவங்களுடைய அக்கா எல்லாருமே வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்பவும் மதி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தானே நீ நல்லா பேசிட்டு இருந்தா, நீ சிரிச்சு பேசினாதான் அழகாவே இருக்கு, கொஞ்சம் சிரிச்ச அதுக்குள்ளே சுரேஷ் வந்து கெடுத்துட்டான், அத்தை பேசுறதுக்கு அதை சாப்பிடு அப்படின்னு உண்மையிலே அவங்க சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ மதிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுரேஷ் குடிச்சிட்டு போயிட்டு அங்கே வீட்டில் விழுந்து கிடக்குறாரு. அப்போது மதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக பாய் விரிச்சு போட்டு கீழே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அவங்க தூங்கினதுக்கப்புறமா சுரேஷ் வர என்ன பண்ணுறாரு, நடுராத்திரியில் அவருக்கு தூக்கம் வராமல் அது குடிச்சது வந்து வாமிட் பண்ணுறாரு. பாத்ரூமில் போயிட்டு வாமிட் பண்ணிட்டுருக்காரு. மதி கண் விழிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு. சுரேஷ் ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டு வந்து அந்நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாரு. அதுவும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வராரு. வந்த உடனே மதியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. அவங்க முன்னாடி குடிச்சிட்டு இப்படி வாமிட் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு மாதிரி சீஃபாக அசிங்கமாகவும் இருக்குது. அப்புறம் வந்த உடனே சுரேஷ் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பவும் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு கம்முன்னு படுத்து தூங்கவும் செஞ்சிடறாரு, தண்ணி குடிச்சிட்டு. அப்புறம் தான் மதியமே இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே படுத்து தூங்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் மலர் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. விடிய காலையில் 5 மணிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. 6 மணிக்கு மதி எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. கிச்சனில் எல்லா வேலையும் அறக்க பறக்க செஞ்சிட்ருக்காங்க. வீட்டில் ஒரு ஆளையும் காணும். அப்போ தான் உள்ளே வராங்க. மதி குட் மார்னிங் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. குட் மார்னிங்க்கா, என்ன நீங்கள் மட்டும் தான் எந்திரிச்சு எல்லாம் வேலையும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். வேறு யாரும் எந்திரிச்சு செய்வாங்க கூட, என்ன அத்தை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சியா இல்லை பாப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சியா அப்படின்னுவோம். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு என்ன அப்படின்னு, வழக்கம் போல் இதெல்லாம் செய்யுது தானே, ஏன் காலையில் மாமா கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்தாரே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா அதுக்காக நீங்களே காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு, பழகி போச்சு மதி, உனக்கு வேணால் காஃபி வேணுமா அப்படின்னு. இல்லைக்கா பரவாயில்ல அப்படின்னு. சரி சுடு தண்ணி போட்டிருக்க பின்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லவும், சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா, சரி அங்கே பாரு, நான் ஆல்ரெடி வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், நீ போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுரு அத்தை வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு விளக்கேற்றிட்டு பூஜை சாமி கும்பிட்டுட்டு மணி ஆட்டிட்டு கற்பூர தீபாதாரணை காட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களுடைய அத்தையும் குளிச்சுட்டு உள்ளே இருந்து வெளியில் வராங்க. பார்த்த உடனே பரவாயில்லையே, என்னதான் மாப்பிள்ளை அறக்க பிறக்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அவள் எப்படி இருப்பா என்ன பண்ணுவான்னு தெரியாமல் இருந்தோம், வந்ததுலேருந்து அமைதியாகவே ஊமையாட்டுமே இருந்தா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம தோ அவர் சொன்ன மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு சொன்ன மாதிரி பூஜைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுருக்காளே, மலர மாதிரி இவ்வளோ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான் போல இருக்குது, வசதி வாய்ப்பில் இல்லைனாலும் 2 பேரும் நல்ல மருமகளாக தான் இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்களுமே நினச்சிக்கிட்டு கரெக்டாக சாமி கும்பிட அவங்களும் வராங்க. மதி ஒந்திங்க நிற்கிறாங்க. என்னம்மா சாமி கும்பிட்டுட்டியா அப்படின்னு. உடனே கும்பிட்டுட்டாத அப்படின்னு சொன்னதும், சரி நீ போய் கிச்சனில் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது மதி வந்து திரும்பவும் கிச்சனுக்கு வராங்க. என்ன அத்தை எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு. உடனே இங்கே செஞ்சுட்ருக்கிற வேலையை விட்டுட்டு வேகமாக காஃபியை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அத்தை காஃபி அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமா எந்திரிச்சிருவார், சுடு தண்ணி போட்டுட்டில்ல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ரெடியாக இருக்கத்த, மதி குளிச்சுட்டா அடுத்து உடனே நான் சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அக்கா இதெல்லாம் எந்த நேரத்தில்க்கா நீங்கள் செய்கிறீங்க, நான் இப்போ தானே குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டேன் அதுக்குள்ளேயே அப்படின்னு. நீ எடுத்து சுடு தண்ணி ஊற்றிட்டு கொண்டாவை கீழே வச்சுட்டு போயிட்டேன், அடுத்து மாமாவுக்கு இன்னும் இருக்கிறவங்க, அடுத்து என் வீட்டுக்காரரு, அடுத்து சித்தார்த்து, சுரேஷ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை அந்த குண்டாவில் சுடு தண்ணி காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இது, காஃபி கொடுக்க ஓடுறீங்க, எந்த கையில் எதை செய்கிறீங்கன்னே தெரியல, காய்கறியெல்லாம் பாருங்கள் அப்படி எப்படி செய்கிறீங்க, கண்டிப்பாக முடியலக்கா அப்படின்னு. எங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் இல்லை, அம்மா எதுவும் சமைப்பாங்க, இட்லியோ காலையில் சாம்பாரோ வைப்பாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே, அதுக்கப்புறம் என் அப்பாவையும் ஹெல்த்தியாக கொடுக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவேன், ஆனால் இங்கே எல்லாருக்கும் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் மலரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேஷுவலாக இருக்காங்க. போக போக பழகிடும் அப்படின்னு. சரி உனக்கு என்ன வேணும், நீ காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு. இல்லைக்கா நான் போகலை அப்படின்னு. ஆமாம்மா, நீ முதல் நாளே கல்யாணம் ஆகிட்டு காலேஜுக்கு போய் நிற்கிறேன்னா அப்புறம் அதை வச்சு இங்கே ஏதாச்சும் கேட்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும், நீ 2-3 நாள் ரெஸ்ட் எடு, காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா கொடுங்க, நான் காய்கறியாச்சும் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. இருக்கட்டும்க்கா நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி மட்டும் கட் பண்ணி தராங்க. அப்பாடி, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கப்புறமா எனக்கு பேச்சு துணைக்கும் ஹெல்ப்புக்கும் ஒரு ஆள் கிடச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா கிட்டேயாச்சும் ஃபோன் பண்ணியாச்சும் பேசுனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா அப்படின்னு. ஏன்
நேற்று தங்கராஜ் அண்ணன் இருக்கிறம்போது உன் அம்மா கிட்ட பேசினதோடு சரியா ஃபோன் பண்ணி உன் வீட்டில் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறதுக்கான தகுதியே நான் இழந்துட்டேங்க்கா. எனக்கு அவங்க சப்போர்ட்டாக நிற்கலை. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாருன்னே தெரியாது. இப்போ நீங்கள் தான் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, எனக்கு நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கீங்க அப்படின்னு மதி சொல்லவும் செய்கிறாங்க. வீடு கவலைப்படாத அப்படின்னு கரெக்டாக 6 மணிக்கு ரேவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. 6:30 மணிக்கு. அப்போ சொல்லு ரேவதி அப்படின்னு. அண்ணி என்ன பண்ணுறீங்க? சமையல் தான் அப்படின்னு. தெரியும். மதி எந்திரிச்சிட்டாளா? மதி ஓகே தானா அப்படின்னு மதியை பற்றி கேட்குறாங்க. மலரை ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுகிறாங்க. மதியம் தோ பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா அண்ணி, நைட்லாம் மதி ஒழுங்கா சாப்பிட்டாளா? சுரேஷ் எப்படி நடந்துக்கிட்டான் மதிக்கிட்ட? ஏதாச்சும் பண்ணுறானா சொல்லுங்கள், நான் வந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ரேவதி, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் தான் நான் இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும், ஆமாம் நீங்கள் இருக்கிறப்போ என்ன பயம் இருந்தாலும் அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு வார்த்தைக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னதும், நானே எழுந்திரிச்சு சமையல் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாப்பாவையும் தம்பியையும், அதனால தான் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதி பேசுறியா? ரேவதி தான் அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும்க்கா அப்படின்னு. மதி என்ன பண்ணுறமா அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா, காஃபி குடிச்சிட்ருக்கா அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே தானே, சுரேஷ் எதுவும் உங்ககிட்ட கோவப்பட்டு நடந்துக்கலையா அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக எல்லாம் பழகிடும். அங்கே என் அப்பா அம்மா ஏதாச்சும் சொன்னால் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு ரேவதி? அப்புறம் மதி ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லி உன் வீட்டுக்காரர் வந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணி ஏன் அத்தை மாமா என்ன திட்டி இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க நீ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு. சரி சரி வைக்கட்டுமா, அவருக்கு எந்திரிச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு ரேவதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தியா தங்கராஜுக்கு ரேவதியே பயப்படுறாங்க. ஆனால் ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான், அவளால் என்னமோ எல்லாமே ஒரு விதத்தில் நல்லதாக நடக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுமே கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்ற நம்பிக்கை நம்ம மதிக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. சுரேஷ், மதி, அதுக்கப்புறம் மலர், இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. முதல் நாள் வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் மதியோடைய அம்மா அவளுடைய அப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அவர் நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சாமி கும்பிட்றதுக்காக அங்கே வராங்க. அப்போது மதி பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா பார்த்ததும் அமைதி ஆயிடுறாங்க. கோவத்தில் மலர் பார்த்துட்டு அங்கே பார் மதி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னதும், இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட என்ன மதி நீ? அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், அவருக்காக தான் வேண்டிக்க கோயிலுக்கு வந்தோம், அர்ச்சனை பண்ண அவர் பேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிய மேலே இன்னும் கோவத்தில் இருக்காளா அப்படின்னு சொல்லவும், இருக்காதாம்மா, பிடிக்காத ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு ஒரு சின்ன கோவம் தான், வேற என்ன, போய் பேசுங்க அப்படின்னு சொன்னதும் மதிக்கிட்ட அவங்க அம்மா பேசலான்னு வராங்க. மதி பேசாமே அமைதியாக நின்றுக்கிறாங்க. இன்னொரு சைடு சுரேஷ் உட்காந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சுரேஷ் முகம் கொடுத்து கூட பேசல. உங்கள் அத்தை கேட்குறாங்களே சுரேஷ், பதில் சொல்லு அப்படின்னு தான். நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சுரேஷ். அதுக்கப்புறம் தான் அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு, அக்கா எப்படிக்கா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி ஒரு வார்த்தையை பதில் சொல்கிற, உனக்கு அப்பா அம்மா நல்லது தாங்க்கா பண்ணுவாங்க அப்படின்னும், நல்லது இதுதான் நல்லதை பண்ணுற லட்சணமா அப்படின்னு கேட்கவும், புரியுதுக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சி அவங்க தங்கச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அக்காவுக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ், அண்ணி நேரம் ஆகுது கிளம்பலாமா, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சுரேஷ் கிளம்பலாம் இரு அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள, சரி வா அம்மு அவங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னதும், மதி பார்த்து பத்திரமா இருந்துக்கும், அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் நான் அவரை வந்து பார்க்கணும், அவர் நல்லா இருந்தால் போதும் எனக்கு, அவருக்காக தானே நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டேன், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு வெளியே நின்றுக்கிறாங்க, கோயில் வெளியே. புரிஞ்சுப்பா மதி, போக போக உங்களை கவலைப்படாதீங்க அப்படின்னு மலரும் சொல்லிட்டு, ஸோ வெளியில் வந்து சுரேஷ், மதி, மலர் 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ மலர் நடுவில் உட்காந்துட்ருக்காங்க, சுரேஷ் ஒரு பக்கம், இந்த பக்கம் மதி ஒரு பக்கம் உட்காந்துட்டு வராங்க. இதெல்லாம் என்னடா கால குடும்பம், கல்யாணம் ஆகி புருஷன் முன்னாடி எப்படி உட்காந்துட்டு வராங்களே பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் மலர் வந்து யோசிச்சுக்கிட்டு
பேசிகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மதி வழக்கம் போல் போயிட்டு அவங்களோட ரூமில் உட்காந்துக்கிறாங்க. மலர் மதியம் சமைச்சிக்கிட்டே வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது மலர்கிட்ட மதி ஃபீல் பண்ணி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டு அவங்களுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா இது, என்ன நீ இது இப்படின்னு ஒன்று நடக்கும்போதே இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். எப்படிடா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு, எப்படி ஒத்துக்கிட்டான்னு, இப்படி கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் தான் சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணி அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரேவதி சொன்னதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.